ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் ஷோடச கலைகளோட பூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்களில் பிரதானமான க்ஷேத்திரம் குருவாயூர் அப்படிங்கிறது. மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே என்று எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் குருவாயூரப்பனை பற்றி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார். அதில் சொல்லும்போது எப்படி அந்த குருவாயூரப்பன் இங்கே வந்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்கிறத மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன, ஏற்கனவே இவர் மதுராபட்டினத்தில் இருந்தவர். இந்த பகவான், இந்த விக்கிரகம் இருக்கே, இது மதுராபட்டினத்தில் இருந்தது. ஆதி காலத்திலேருந்து உள்ள விக்கிரகம் அது. பகவான் பாரகைக்கு ஷிஃப்ட் அப்போ வசுதேவரும் தேவகியும் அதை பூஜை பண்ணியிருக்கார். அங்கேருந்து துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே இந்த பகவான் எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே வச்சு ஆலயம் நிர்மாணம் பண்ணி அங்கே பூஜை பண்ணும்போது உத்தவனும் சேர்ந்து பூஜை பண்ணுறான் அப்படின்னு பாகவதமே சொல்கிறது. பின்னாடி ஏகாதசத்தில் சொல்லும்போதும் தசமத்திலையும் உத்தர பாகத்தில் சொல்லும்போதும் உத்தவனை பற்றி சொல்லும்போது பிராத்தராசாய யாச்சிதாக, காலங்கார்த்தால் 5 மணிக்கு எழுந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு அம்மா தேடுவாள். உத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. எங்கே இருக்கான்னு பார்த்தா இந்த குருவாயூரப்பன்ட்ட உட்காண்டிருப்பார், பூஜை பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு. அப்பேற்பட்டதான ஒரு பக்தி ஆராதனம் பண்ணப்பட்டதான ஒரு சுவாமி. துவாரகைய பகவான் சமுத்திரத்தில் முழுகடிக்கும் போது வாயு பகவான்கிட்டையும் குருவிட்டையும் சொல்லி இந்த குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டார். மற்றதெல்லாம் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அந்த அரண்மனை எல்லாம் இருக்குது. இந்த குருவாயூரப்பனை எடுத்துன்னு அந்த மேற்கு சமுத்திர கரையாவே வாயு பகவானும் குரு பகவானும் வர, ஏற்கனவே பாகவதத்தில் சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிரச்சேதசர்கள்னு சில பேர் தபஸ் பண்ண போனார்கள்னு வரும். மேற்கு சமுத்திரத்தை நோக்கி போனார்கள். போகிற இடத்துல நாராயண தீர்த்தம் அப்படிங்கிற கரையில் உள்ள சிவாலயத்தில் உள்ள சிவபெருமான் அவர்களுக்கு பிரத்யக்ஷமாகி யோகாவேசம் அல்லது ருத்ரகீத அப்படிங்கிறத உபதேசம் பண்ணினார் அப்படின்னு வரும். பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் அது பிரசித்தம். அந்த நாராயண தீர்த்தம் அப்படிங்கிற அந்த தீர்த்த கரையில் அந்த சமுத்திர ஓரமாக இருக்குது. 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த பக்கமாக குருவும் வாயுவும் வரும்போது சிவபெருமான் அவர்களை கூப்பிட்டு இஞ்ச பிரதிஷ்டை பண்ணு, இந்த சிவாலயம் இருக்கேன்னா நான் இங்கேருந்து தள்ளி போய்க்கிறேன், இதில் நீ பகவானை பிரதிஷ்டை பண்ணிடுன்னு சொல்ல, அங்கேருந்து பகவான் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் மம்மியூர்னு ஒரு இடத்துல இருக்கார். அந்த பகவதியை குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு பகவதிகிட்ட வரத்தே அந்த திக்கிலேருந்து மம்மியூர் கோவில் இருக்குது. இங்கேருந்து மம்மியூரை போய் தரிசனம் பண்ணணும் அல்லது பிரார்த்திச்சாதான் குருவாயூரப்பனை பார்த்த பலனே வரும்னு போட்டிருக்கோம். அதில் குருவாயூர்லேயே போர்டு போட்டிருக்கோம். அது ஏன்னா அது சிவபெருமான் கொடுத்த இடம். அது சப்தாகம் சொல்கிறா, சப்தாகத்துக்காக ஒரு இடம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா சப்தாகம் பண்ணால் தானே சப்தாகத்துக்குள்ள பலன் வரும். அதுக்கு தானே அந்த சொத்தை ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி சிவபெருமானுக்காக உள்ள இடம் அது பகவான் விட்டு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. இது ரொம்ப அப்போ நம்ம கணக்கில் பார்க்கும்போது குருவாயூர் கோவில் 5000 வருஷம் இருக்கலாமே தவிர அந்த குருவாயூரப்பனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாத்ராச்ச பித்ராச்சேன்னா காலத்திலேயே பூஜை பண்ணான்னா அதுக்கு முன்னாடி பிராச்சீனமாக வந்திருக்கும். இதுதான் அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோவில், இது 2000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோவில்னு இன்றைக்கி ரிசர்ச்சில் சொல்கிறா. அது உண்மையான்னா பாதி உண்மை பாதி பொய். எப்படின்னா இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடம் எத்தனை வருஷமாக இருக்குது யாருக்குமே தெரியாது. உலகம் ஏற்பட்டதுலேருந்து இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கி வீடு கட்டுறார்,
50 வருஷம் அவர் வாழறார். அவர் போன உடனே இன்னொருத்தர் வந்து அதை டிமானிசேஷன் இது பண்ணுறார், அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடு கட்டுறார். அவர் 100 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறத இன்னொருத்தர் வாங்குறார், திருப்பி கட்டுறார். இவா எத்தனை தடவை கட்டினாலும் இடத்தோட ஆயுஷை சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கட்டடத்தோட ஆயுஷை தான் நீங்கள் சொல்லலாம். இது இத்தனை வருஷத்தில் கட்டப்பட்ட கட்டடம் அப்படின்னு. அது மாதிரி அந்தந்த ஆலயங்களில் உள்ள சுவாமியோட ஆயுஷை நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இதிகாச புராணங்கள் எடுத்தாலே ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கு. இப்போ இந்த ஸ்ரீரங்கம் இருக்கே, இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து சந்தனு மகாராஜா தரிசனம் பண்ணினான்னு இருக்கு. யாத்திரை வரத்து அவன் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துட்டு போனான்னு இருக்கு. சந்தனு மண்டபம்னு இன்னைக்கு இருக்கு. அது பின்னாடி வந்து பலராம சுவாமி தீர்த்த யாத்திரைக்கு வந்தபோது ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணினார்னு இருக்கு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு வந்தபோது ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணினான்னு இருக்கு. பத்மநாப சுவாமி தரிசனம் பண்ணினார்னு இருக்கு அவர்கள்லாம். அப்படிங்கிறது பின்னாடி வந்த ராஜாக்கள் அந்த ஆலயங்கள் பின்னாடி இஸ்லாமிய படையெடுக்கும் போது ஸ்ரீரங்கங்கள்லாம் இடித்து போட்டுட்டு போக திருமலை நாயக்கன் ராஜா வந்து அந்த ஆலயங்கள்லாம் திருப்பி கட்டினான்னு இருக்குது. அவன் கட்டி 500 வருஷம் தான் ஆறுதுன்னா அந்த கோவில் கட்டி 500 வருஷம் தான் ஆறுதுன்னு சொல்லலாமா? இல்லை அந்த கோவில் வந்து 500 வருஷம் தான் சொல்லலாமா? ஏன்னா அவள் வந்து குறுகிய நோக்கத்தோடு நம்ம மதத்தை அணுகராவா. இந்த ரிசர்ச்சே அதனால தான் ரிசர்ச் கொண்டு போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறது. அவன் ஒத்துக்கவும் மாட்டான். ரிசர்ச் பாதி உண்மை பாதி பொய். இது பரமாச்சாரியால் இதை ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிட்டான். நீ யூகம் தானேன்னாரு ஒரே வார்த்தையில். இங்கே 4 பேர் உட்காந்துருக்கோம். 20 வயசு, 40 வயசு, 60 வயசு, 80 வயசு. 4 பேரையும் கூப்பிட்டு அங்கே என்ன தெரியறதுன்னு கேட்டால் அவள் வயசுக்கு தகுந்த மாதிரி பார்வை இருக்கும். எய்த்தாப்பில் 4 பேர் இருக்காம்பா 80 வயசுக்காரா. எய்த்தாப்பில் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. 60 வயசுக்காரரை கேட்டால் செவரு தெரியறதும்பர். 40 வயசுக்காரர் காட்டால் அதோ அந்த ஸ்க்ரீன் தெரியறதும்பர். 20 வயசு பையனை கேட்டால் தெரியறதும்மா. அதோடு சரியாக போயிடுத்துன்னு அர்த்தமா என்ன? அதுக்கப்புறமும் இருக்குது. என் பார்வையினுடைய எல்லை அவ்வளோதான். அது மாதிரி ரிசர்ச்சினுடைய எல்லை மட்டும்தான் நீங்கள் தீர்மானம் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இருக்காத. அப்போ புராணத்தை தான் நீங்கள் பிரமாணமாக எடுத்துட்டாகணும். ராமர் 11,000 வருஷம் வாழ்ந்தாரா வாழலையாங்கிறதுக்கு ராமாயணம் தான் பிரமாணமே தவிர உங்கள் ரிசர்ச் எல்லாம் பிரமாணம் கிடையாது. ரிசர்ச்சில் நீங்கள் யூகம்தான் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ணணும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிச்சயம் புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவள் படிப்பே குட்டிச்சவராக போயிடுத்து. மெக்காலே சிஸ்டம்னு அவனோட தாட்ஸ் எல்லாம் கொண்டு தான் குழந்தைகளுடைய புத்தியில் ஏற்றி விட்டுருக்காள். குழந்தைகள் என்ன, இதுக்கு முதல் ஜென்ரேஷனே அப்படி தான். இதன்மே நாங்கள் மாற்றுறதுன்னு ஆரம்பித்தா நான் எதிர்ப்பு தெரிவித்தேன்னா மொத்தமாக எங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோடு சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சுட்டு தான் உங்களை இந்த பக்கம் திருப்பி ஆகணும். சாஸ்திரங்களை நம்ப வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம்தான். திருப்பி நாம் அந்த பழைய பாதைக்கு எப்போ வருவோம், ரயில் வண்டி தடம் புரண்டா மாதிரி உள்ள நேரம் இது. பழைய பாதைக்கு நம்ம எப்போ வருவோங்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் மிகவும் அபூர்வமானது, அதிர்ஷ்டமானது, அபௌருஷேயமானது. ஒரு மனிதர்களால் செய்யப்பட்ட சாஸ்திரங்களும் இருக்குது, மனிதர்களால் செய்யப்படாத சாஸ்திரங்களும் இருக்குது. செய்யப்படாதது வேதம், செய்யப்பட்டது இதிகாச புராணங்கள். இந்த குருவாயூரப்பனுடைய கோவில் கிருஷ்ணங்கோவில் குருவும் வாயுவும் பிரதிஷ்டை பண்ணினத்தினால குருவாயூரப்பன் அப்படின்னு பெயர். இதுக்கு பல பக்தர்கள் உண்டு. இதில் பிரதானமான பக்தர் நாராயண நம்பூதிரி, நாராயண பட்டத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பூதிரி குலத்தில் பிறந்த ஒரு பிராமணர். அவர் பண்ண நாராயணீயம் அப்படிங்கிற கிரந்தம் பாகவதத்தினுடைய சாரமாக அமையிறது. அவரையும் அவருடைய அந்த கிரந்த விசேஷத்தையும் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். அவருடைய ரோக நிவர்த்திக்காக அந்த கிரந்தத்தை நாராயணியத்தை பண்ணினார். பொதுவாக அவர் வியாக்கரண வித்வான், சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறதுனால இது சம்ஸ்கிருதம் படித்தவாளுக்குள்ளே தான் இது இருந்தது இந்த புஸ்தகம். இதுவும் பகவதியை பற்றி ஒரு சப்த ஸ்லோகி ஒன்று பண்ணியிருக்கார். சப்ததசி இல்லை, சப்த ஸ்லோகின்னு ஒன்று 70 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பகவதியை பற்றி. ஆச்சரியமான நாராயணியமும் அதுவும் ரொம்ப பிரசித்தம். அது கேரளாக்காராளுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், இப்போ தான் வந்திருக்கு. அது
இப்போ தான் சில பேர் அதை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் அவர் என்னென்ன பண்ணினாருங்கிறதெல்லாம் சொல்கிறார். அத்தனை கிரந்தங்கள் வியாக்கரண ரீதியாக பண்ணியிருக்கார், மீமாம்ச ரீதியாக பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாமே இது வந்து ஒரு சிலபஸ் மாதிரி, ஸ்கூல் சிலபஸ் மாதிரி இருந்தது. இந்த சம்ஸ்கிருதத்தில் ருச்சி உள்ள வித்வான்கள் அந்த காலத்துலலாம் நிறைய பேர் உண்டு. நாராயண பட்டத்திரி காலத்திலேயே பட்டாஜி தீட்சிதர்னு ஒருத்தர், அவர் நாராயண பட்டத்திரியை பார்க்க போனார். அதுக்குள்ளே அவர் காலமாயிட்டார்னு திரும்பி வந்துட்டார். பின்னாடி வந்து இவெல்லாம் அலைவா, நல்ல புஸ்தகங்கள் எங்கே இருக்குன்னு ஓலைச்சுவடியை தேடி அலைவா. பிரிண்டிங் கிடையாது. அப்போ மன்னார்குடி ராஜசாஷில்னு இருந்தார், மகாமகோபாத்தியாயன்னு சொல்லுவா அவர்களெல்லாம். அவர் காலத்தில் இருந்தவர் பைங்காநாடு கணபதி சாஷில்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணினார், கேரளா போவார். போனவர் இந்த நாராயணியத்தை பார்த்தார். ஓலைச்சுவடி பிரதி எடுத்துன்னு வந்தார். அவர் எடுத்துன்னு வந்து அவருடைய சிஷ்யராக உள்ள கடலங்குடி நடேசாஷில்னு ஒருத்தர், அவர்கிட்ட கொடுத்தார். இதை கடலங்குடி நடேசாஷில் அவரும் வேதா சாஸ்திர வித்வானவர், வேதாந்த சிரோன்மணி, நிறைய சாஸ்திர கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். பிரிண்டிங் அவர் காலத்தில் தான் பிரிண்டிங் வர ஆரம்பிச்சு. கடங்குழி பப்ளிகேஷன் இன்றைக்கும் இருக்குது, டி நகரில் இருக்குது. அவர் என்ன பண்ணினார், பாகவதத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம் போடும்போது பின்னாடி ஒவ்வொரு தசகம் முடியறதேவும் ஸ்கந்தம் முடியறதேவும் இந்த நாராயணியத்தை சேர்த்து போட்டார். அவர் காலத்தில் அவருடைய மாப்பிள்ளை தான் அனந்தராமதீட்சிதர். இந்த கடலங்குடி நடேசாஷலுடைய மாப்பிள்ளை, மூத்த பொண்ணோட சம்சாரம். 3 பொண்ணு அவருக்கு, குழந்தைகள் கிடையாது. அப்புறம் சிருங்கேரி பெரிவாளுடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெரிவா அனுகிரகம் பண்ணி, நரசிம்மபாரதி பெரிவா அனுகிரகம் பண்ணி ஒரு மாம்பழத்தை கொடுத்து, உனக்கு குழந்தை பிறக்கும், பொன் குழந்தை தான் பிறக்கும், சாரதான்னு பேர் வையி அப்படின்னு சொல்லிவிட்டே அவள் அனுகிரகம் பண்ணினா, அவதார புருஷனை கல்யாணம் பண்ணிப்பாள்னு சொல்லிவிட்டார். அவர் அந்த அளவு சொல்லிவிட்டார். குழந்தைய பிறக்கல. அப்புறம்தான் எங்கள் பாட்டி பிறந்தா, சாரதான்னு பேர் வச்சா. அப்புறம் அனந்தராமதீட்சிதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவர் வந்து அவர் காலத்தில் அவருக்கு ஒரு ப்ராப்ளம், இதே மாதிரி வாத ரோகம். அப்போ செங்கல்பட்டில் தான் அங்கே ஆஸ்பத்திரி உண்டு. அவர் அங்கே தங்கி வைத்தியம் பண்ணும்போது இந்த நாராயணியத்தை பாராயணம் பண்ணி குருவாயூரப்பனோட கிருபையினால் அந்த ரோகம் நிவர்த்தியாகி, அதனால் தான் அடைஞ்ச அந்த குருவாயூரப்பனோட கிருபையை எல்லாரும் அடையணும்னு அவர் தான் பிரகடனப்படுத்தினது. இந்த நாராயணியத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினது சேங்காலிபுர அனந்தராமதீட்சிதர் தான். கேரளாக்காராளுக்கே சம்ஸ்கிருதம் படிக்கிறவாளுக்கு மட்டும்தான் இது தெரியும். இப்போயே ஆச்சாரியாலோட அத்தனை கிரந்தங்கள் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியும், பஜகோவிந்தம் தெரியும், தோடகாஷ்டகம் தெரியும். இதை தவிர வேறு என்ன ஆச்சாரியாலோட கிரந்தங்களை எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? இன்றைக்கி ஊருக்கு ஊர் நாராயணியம் பாராயணம் பண்ணி எல்லாரும் நாராயணியன், எந்த ஊர் எடுத்தாலும் அங்கே நாராயணிய கிளாஸ் உண்டு, நாராயணிய பாராயணம்னு இருக்குது. இப்படி பிரபலமானதுக்கு காரணம் தாத்தா தான். சுதேசமித்திரனில் எழுதினார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து கல்கியில் எழுதினார் தாத்தா. அதன் பிறகு அவரே நாராயணியத்துக்கு புஸ்தகம் போட்டார், நாராயணிய புஸ்தகம்னு. அது மட்டும் இல்லாமல் பிரவச்சனத்தில் இந்த பப்ளிஷ் ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போகிறார். அது எங்கேயாவது புக் ஷோ விற்கிற இடத்துல போய் தேடினா கிடைக்கும், இல்லை யாராவது லைப்ரரியில் உள்ளே இருக்கும். அது ஜனங்கள்கிட்ட பிரபலமாகணுமே. அது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு உபன்யாசத்துலேயும் குருவாயூரப்பனோட பெருமையை சொல்லி, கலியுக வரதன் குருவாயூரப்பன் கலியுகத்தில் பிரத்யட்சமான தெய்வம், இதில் வாதரோகம் போகிறதுக்காக தான் நாராயண பட்டத்திரி ஸ்தோத்திரம் பண்ணினது. எங்கள் தாத்தாவும் பண்ணினது வாதரோகம் போகிறதுக்காக தான். ஆனால் தாத்தா எல்லாம் கிடைக்கும் குருவாயூரப்பன்ட்டார். எதை கேட்டாலும் கிடைக்கும் குருவாயூரப்பன்ட்டேன். கிடச்சிது சொன்னால் போதுமா? யார் சிபாரிசு பண்ணுறாங்கிறத பொறுத்துன்னா காரியம் ஆகும். அது மாதிரி குருவாயூரப்பன்ட்ட அவர் சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சதுனால எத்தனை பேருக்கு அவர் காலத்திலேயே எத்தனை வகையான அனுகிரகங்களை அடைஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நாராயணியத்தில் போட்டிருப்பார். அவர் காலத்திலேயே இன்னி பிறந்து அடைஞ்சுன்னு வரோம். நாம் இன்றைக்கி நடந்த ஒரு கதையை சொல்லிவிட்டு, அன்றைக்கி நடந்த ஒரு கதை, இன்றைக்கி ஒரு நடந்த கதையை சொல்லிவிட்டு மேலே நாராயணியத்துக்குள்ளே போகிறேன். இங்கே ஒரு வக்கீல் தம்பதிகள் மெட்ராஸில், அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டம். அந்த கஷ்ட நிவர்த்திக்காக தாத்தா சொல்லி நாராயணியை பாராயணம் பண்ணி
அதன் பிறகு குருவாயூர் போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி குருவாயூர் போகிறதே ரயிலில் தான் போயாகணும். அந்த காலத்தில் ரயிலில் போகும்போது திருச்சூருக்கும் எர்ணாகுளத்துக்கும் நட்பில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, கேரளாங்கிறதுனால பட்டிஞ்சாமன். அந்த ஊரில் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் குருவாயூர். அதனால் என்ன பண்ணினா அவள் அந்த ஊரில் இறங்கிட்டா. இறங்கினா அந்த காலங்கள்லாம் உங்களுக்கு இது கிடையாது, பஸ்ஸு கிடையாது. இந்த காலத்துலேயே கேரளாவுக்கு போனால் பஸ்ஸு கிடையாது 6 மணிக்கு மேலே. இப்போ நம்ம ஊரில் தான் அர்த்தராத்திரிலாம் போய்ட்டு வரலாமே தவிர கேரளாவில் போய் எங்கேயாவது மாட்டின் விட்டெல்லாம் 6 மணிக்கு மேலே மூவ் ஆக முடியாது. அந்த காலங்களில் கேட்கவே வேண்டாம், 5 மணிக்கே இருண்டு போயிடும், ஊரை திரும்பி ஒத்துருமே ஆனால் காலங்காலத்தால் 4 மணிக்கெல்லாம் முழிச்சுட்டுருவா. சாயங்காலம் 5-5:30 மணிக்கெல்லாம் கதவை சாத்திடுவா. அகோராத்திர பிரயோகம், ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருக்கிறதுலாம் இந்த தமிழ்நாடு தான். எங்கே வேணாலும் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஊரில் தான். அந்த இடத்துல போய் அவள் இறங்கினா பஸ்ஸு இல்லை. பஸ் இல்லைன்ன ஒன்று ஒரு குதிரை வண்டிக்காரன் தான் இருந்தான். அவன்கிட்ட பேசினா அவன் அழிச்சுன்னு போகிறேன்னா, இந்த மாமி அந்த காலம் தானே, நான் வைரத்தோடு வைரம் குத்தி நகை எல்லாத்தையும் போட்டுன்னு போக. இவன் போயிட்டே இருக்கிறதே 2 கிலோமீட்டர் தாண்டின ஒன்று ஒரு காட்டு பாதையில் நிறுத்திவிட்டு ஒரு விசில் கொடுத்தான். 4 பேர் வந்தால் இவாளெல்லாம் இறங்கு, நகையெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்ல அந்த மகரா, நம்ம குருவாயூரப்பன் என்ன பார்க்க வந்தோம், இப்படியா ஒரு நிலை அப்படின்னு. எல்லாத்தையும் கழட்டா தாலியை கழட்டணும், தாலியும் கழட்டுங்கிறான். அதை எப்படி நான் கழட்ட முடியும்னு அந்த மாமி அழறா, மாட்டேங்கிறான். இந்த காலம் மாதிரி இல்லையா, கழட்டி வச்சுட்டு அடுத்தால மாட்டிக்கிற மாதிரி கிடையாது. அதனால் நான் எப்படி கழட்ட முடியும் அப்படின்னு அந்த மாமி அழறா. நான் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற, கழட்டலைன்னா கத்தியை காமிக்க நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிறான். இது நடந்துகிட்டே இருக்குது. அவளுக்குள்ளே அந்த வாக்குவாதம் நடக்கிற சமயத்தில் ஒரு பஸ்ஸு வருது. பஸ்ஸோட வெளிச்சம் வந்தோடனே இவன் 4 பேர் என்ன பண்ணால், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, துணியை பிரித்து அந்த துணியில் தான் இதெல்லாம் கழட்டி போட சொல்லியிருக்கான். துணியில் தான் போட்டுருக்கான் அந்த நகையை. கடைசியில் தாலியை போடணும். பஸ்ஸு வந்தோடனே இவன் என்ன பண்ணிட்டான், படார்னு 4 பேரும் பக்கத்தில் காட்டில் ஒளிஞ்சுன்னுட்டான். பஸ்ஸு போனோடனே வரலாம்னு. பஸ்ஸு போய்டும்னு நினச்சான், போகலை. இவா பக்கத்தில் நின்றுடுச்சு. நின்ன உடனே அந்த கண்டக்டர் குருவாயூர் தான் போகிறது வரையலான்னா அப்படின்ன உடனே அதே அந்த சமயோச்சித்த புத்திங்கிறது ரொம்ப அவசியம். பைத்தியமாக இருந்தால் என்ன பண்ணும், படார்னு ஏறி போய்டும், அந்த நகை கீழே கிடக்கும். இந்த மாமி என்ன தெரியுமா பண்ண, அதனால தான் அந்த காலத்தில் நிதானம் வேணும். இந்த காலத்தில் ரொம்ப படித்தான்னு சொல்கிறால நிதானமே கிடையாது. ஆஃபீஸ் போகிறதே அவன் பேண்டை கூட போட்டுட்டானான்னு அவனுக்கு தெரியல. அந்த மாதிரி லெவலில் தான் போகிறான் ஆஃபீஸுக்கு. புத்தி வேலை செய்ய வேண்டாமோ, மனசு நிற்கலைன்னா அப்புறம் என் வாழ்க்கை இருக்குது. என்ன பண்ணினோம், என்ன எடுத்துனோம், என்ன போனோம்லாம் தெரிய வேண்டாமா. அப்படி கிளம்புற சமயத்தில் இந்த மொத்த நகையும் மூட்டை கட்டி எடுத்துனுட்டா மாமி. எடுத்துன்னு பஸ்ஸில் ஏறி போனால் குருவாயூரில் போய் அந்த அரச மரம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல இறக்கி விட்டா. அந்த கண்டக்டரை பார்த்து, நீங்கள் கண்டக்டர் இல்லைப்பா, குருவாயூர் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு அந்த பஸ்ஸில் இவாளத்தில் யாருமே இல்லை. அது வேற. அவன் திருப்பி ட்ரிப்பு போகிறான். இந்த நகையிலேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்தான் அவனுக்கு. அதெல்லாம் வேண்டான்னா, அதெல்லாம் இல்லை நீ வாங்கிக்கோ அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி அவன் கையில் கொடுத்துட்டு அங்கே எங்கேயோ தங்கிவிட்டு மறுநாள் கார்த்தால, இவா போகிறதவே 12:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்தால 3 மணிக்கு உதயாஸ்தமன பூஜை ஆரம்பமா. இந்த மாதிரி கூட்டம் கிடையாது குருவாயூரில் அப்பெல்லாம். இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒரு 25-30 வருஷம் முன்னாடியே நானே வாசலில் நின்று தரிசனம் பண்ணுவேன். அந்த திண்ணை இருக்குது பாருங்க, உள்ளே போனால் அந்த திண்ணையில் உட்காந்து நான் பாராயணம் பண்ணியிருக்கேன். ராமாயண பாராயணங்கள்லாம், நாராயணிய பாராயணங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என் குழந்தை பிறக்கிறதுக்கு ராமாவதாரம் கிருஷ்ணாவதார பாராயணம் பண்ணியிருக்கேன். 3 நாள் தங்கி. இவ்வளோ பெரிய கூட்டம் கிடையாது. இப்போ நான் 5 தடவை 10 தடவை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது மாதிரி தான் இருக்கும். கூட்டம் இருக்கும், இது மாதிரி ஒரு கசகசான்னு இருக்காது. காலங்காலத்தால் கதை திறந்த உடனே அந்த மேல் சாந்தி அப்படி உள்ளே போயிட்டு திரும்பி அவருக்கு சொப்பனத்தில் பகவானுடைய உத்தரவு ஆகியிருக்கு. அந்த அட்வொகேட்டோட பேரை சொல்லி சுந்தரம் ஏதோ கூப்பிட்டுருக்கார். யார் அப்படின்னா, இப்படி வரிசையாக கூட்டமாக நிற்கிறாள, நான் தான், இங்கே வாங்கணும். ஒரு மோதிரத்தை காமிச்சு, இது உங்களோட தான் கேட்டேன். ஆமாண்ணா, இது குருவாயூரப்பனுடைய காலில் இருந்தது இந்த மோதிரம். குருவாயூரப்பன் கொடுக்க சொன்னான் உங்கள்கிட்ட.
இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு இவாளும் சொல்லலை, அவரும் கேட்கல. இந்த மோதிரம் எப்படி உள்ளே வந்தது, குருவாயூரப்பன் காலுக்கு இந்த மோதிரம் எப்படி வந்தது அப்படின்னா இவாளுக்கு தான் தெரியும். அது ராத்திரி கண்டக்டர்கிட்ட கொடுத்தோங்கிறது இவாளுக்கு தான் தெரியும். கதறி அழுதுட்டேன். அதோட மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா காலை பிடிச்சின்னு, நீங்கள் நாராயணியத்தை சொல்லி கஷ்டம் போனதில்லை, நான் குருவாயூரப்பனை பார்த்தேனே, குருவாயூரப்பனை கண்டக்டர் ரூபத்தில் நான் பார்த்தேனே, ஆனால் குருவாயூரப்பன்னு தெரிஞ்சிக்காமல் போயிட்டேனே. எப்படி தெரிஞ்சுன்னா என்ன தெரியாட்டு, எனக்கு குருவாயூரப்பன் தான் நான் வந்தான், பார்த்துருக்கேன் இல்லைன்னு, அதை தியானம் பண்ணுங்கோன்னா. இது அவர்கள் காலத்தில். இப்போ சமீப காலத்தில் நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி, 5-6 வருஷம் இருக்கும், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வாழ்வாசா வாங்குகிற விஷயம். ஆப்ரேஷன் பண்ணினா தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டார். இவர் பிழைப்பாரா பிழைக்க முடியாதான்னு ஆப்ரேஷன் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டார். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே கோணாமண்ணான்னு தான் இருக்குது. நான் எதுக்கும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னுட்டார். எங்கிட்ட அவள் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு அவள் உள்ள ஆப்ரேஷன் நடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு நாராயணியம் பண்ணுங்கன்னு, வெளியில் உட்காந்து நாராயணிய பாராயணம் பண்ணுங்கன்னு. இது பெரிய ஆப்ரேஷன் வேறு. கார்த்தால் 6:30 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 3 மணி பர்யந்தம் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இவர் பாராயணம்லாம் பண்ணி முடித்து திருப்பி ஒரு தடவை ஆரம்பித்து ஒரு 30 தசகம் போல் ஆயிடுத்து. 2வது தடவை அவள் கடைசியில் 2-3 மணிக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம், நார்மல் தான், பழச்சாச்சு, இனிமேல் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே அழுதா எங்கிட்ட. நான் சொன்னேன், இவ்வளோ வேறு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஏகாதசி வரும்போது, நான் பொதுவாக எப்போ நான் ஏகாதசி ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ நான் பரனூர் போய் அண்ணாவை பார்ப்பேன், கிருஷ்ணபிரேம் அண்ணாவை பார்ப்பேன். இது என்னோடய பழக்கம். இது அது மாதிரி நான் கிளம்புறதே அவரும் நான் வரட்டுமான்னு கேட்டார். வாங்கோன்னே. நான் அவரை கூப்பிடலை, அவர் தான் வரட்டுமான்னார். வாங்கோன்னே. உள்ளே போனால் அண்ணா என்ன பண்ணுவார், பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உள்ளே கூப்பிடுவார். என்ன எப்போதுமே அது வழக்கம். உள்ளே கூப்பிட்டு தனியாக ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் தான் அனுப்புவார். அப்போ இவரும் கூட வந்துட்டார் உள்ளே என்னோட. நான் வராதேன்னு சொல்ல முடியாது, வாங்கன்னு அவரை சொல்ல முடியாது. அது மாதிரி ஸ்டேஜ். பொதுவாக அவாவா தான் இங்கீதத்தில் தெரிஞ்சுக்கணும். அதை அண்ணா என்ன தான் கூப்பிட்டது, அவர் வந்துட்டார். நான் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்லலை, ஆனால் அண்ணாவும் வராதேன்னு சொல்லலை. அவரை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன ஒரு தடவை பார்த்துட்டு, நீ சொன்ன மாதிரி ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு தாமோதரான். ஸ்தோத்திரம் நாராயணியத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். நான் நாராயணிய பாராயணம் பண்ணுங்கோன்னதோ அவர் பண்ணினதோ எதுவுமே நாங்கள் அண்ணாட்ட பேசலை. அவரை பார்த்த அடுத்த க்ஷணம் ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் லிங்க்குக்காக சொல்கிறேன். இது புரிஞ்சுக்கணும்னு நாம் முயற்சி பண்ணணுமே தவிர நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறதா புத்திசாலித்தனம். இதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னா பேர். இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம், நான் என்ன பண்ணால் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த நாராயண பட்டத்திரி சரித்திரத்துக்கு வருவோம். இவர் பாரத புழையினுடைய ஆற்றங்கரையில் திருநாவார் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து 3 கிலோமீட்டரில் மேல்பத்தூர்னு ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்தது. மாதிருதத்தன்னு பேர் இவருடைய அப்பா பேர். இவர் அப்பாட்டியே தான் பிராமண குலத்தில் பிறந்தார். அப்பாட்டியே தான் வாசித்தார். மாதவாச்சாரியர்கிட்ட வேதாத்தியனமும் தாமோதரர் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரிகள்கிட்ட தர்க்க சாஸ்திரத்தையும் வியாக்கரணம்னு வரத்தே அச்சுத பிஷாரோடின்னு திருக்கண்டியூர்னு ஒரு ஊரில் இருந்தார். அவர்கிட்ட வியாக்கரண சாஸ்திரத்தையும் கத்துண்டு பெரிய சாஸ்திர வித்வானவர். அம்பலப்புழை ராஜா தேவநாராயணன் அப்படின்னு அவனுடைய சபையில் சபை வித்வானா வேற இருந்திருக்கார் இவர். இதெல்லாம் அவருடைய சுயமான சரித்திரத்தை பற்றின பிரக்ரியா சர்த்தஸ்யன்னு ஒரு கிரந்தம் இருக்குது. பிரக்ரியா சர்வஸ்வங்கிற கிரந்தத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறார் அவர் இந்த விஷயங்கள் எல்லாம். இவருக்கு வியாதி வந்தது. ஜோசியம் பிரசித்தம் கேரளாவில். பிரஷ்னம்னு பார்ப்பா.
பிரசன்னம் இல்லை, அது வேறு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் உண்டு. குருவாயூரப்பன் பிரசன்னம் ஆகிட்டார்னா எய்த்தாப்பில் தெரிகிறார்னு அர்த்தம். பிரஷ்னம்னா கொஸ்டின்னு அர்த்தம், உத்தரம்னா பதில்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பிரஷ்னம் அப்படின்னா கொஸ்டின்னு அர்த்தம். கேள்வியினுடைய அடிப்படையில் அமையிற ஜோசியம் அது. நீங்கள் என்ன கேட்குறேங்கிறதுக்கு தான் பதில் அங்கே. இதுக்கு தான் பிரஷ்னம்னு பேர். இப்போ இன்றைக்கி எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கேரளாக்காராலே பிரசன்னங்கிறான். என்ன பிரசன்னம்னா எனக்கு அர்த்தம், இது வேறு அர்த்தம் அது வேறு அர்த்தம், சம்மந்தமே இல்லாமல் பேசுறது. அது என்ன ஆகுதுன்னா சம்ஸ்கிருத கொலையாக இருக்குது. அந்த பிரஷ்னத்தில் ரொம்ப வித்வான்கள் சாஸ்திர அது 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது பிரஷ்ன சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை. ஜோசியம் பெரிய சமுத்திரம், பிரஷ்னசாஸ்திர ரீதியாகவே இருக்குது. ஒரு காலத்தில் இத்தனையும் பைஹார்ட்டாக உள்ளவாளெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பைஹார்ட்டாக நாராயண பொதுவாள்னு ஒருத்தர் இருந்தார் பையனூரில், மகாவித்வான். இப்போ இன்றைக்கி நாம் இந்த சிஎம்முக்கு அவரை பார்த்தார் இவர் பார்த்தாருங்கிற மத்தியில் அதெல்லாம் டப்பா, அதெல்லாம் காலி டப்பா. வித்வானாக தேடின்னு போனால் தான் நான் சொல்கிறது புரியும். ஏதோ சொன்னால் 2 பழிச்சுது ஃப்ளூக்கில் போச்சுன்னெலாம் வேணால் சொல்லலாமே தவிர, நீ ஒரு விஷயம் சொன்னேன்னா இன்னது நடக்கும்னு சொன்னேன்னா எண்ணத்தினால சொன்னேன். சுக்கிரனும் ராகு சனி காம்பினேஷன்னா சுக்கிரன் சனி ராகு காம்பினேஷனுக்கு இன்ன வரும்னு என்ன ஸ்லோகம் அது எந்த கிரந்தத்தில் இருக்குது இதை சொல்லணும். அப்போ தான் அவளுக்கு வித்வான்னு அர்த்தம். இதை இன்றைக்கி யாருக்குமே சொல்ல தெரியாது. சாதாரண ஜோசியம் பார்க்குறவாளுக்கு இப்போ இந்த இதிலெல்லாம் பார்க்குற பற்றியில் நீ தமிழோ சம்ஸ்கிருதமோ எதை வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கு மூல பாட்டை சொல்லணுன்னு தான் கேள்வியே இருந்துச்சு. தமிழில் எடுத்தாலும் 10ல் குரு இருந்தா கோச்சார ரீதியாக 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு பாட்டு, அதை சொல்ல தெரியணும். ஜென்மராமன் வனத்திலே அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. இது மாதிரி தமிழாக இருந்தாலும் சரி சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி இதை பற்றி சொல்ல தெரிஞ்சாதான் விஷயம் தெரிஞ்சவ அக்செப்ட் பண்ணுவா. அதுதான் உண்மையான சாஸ்திரங்கிறது. அதில் சொல்லும்போது இவரை பற்றி இது ரோக நிவர்த்தி ஆகணும்னா இந்த ரோகம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு 2-3 வகையாக சொல்லுவான். இவர் சாஸ்திரம் வாசித்தது அதில் ஒரு தோஷம் ஏற்பட்டு அவருடைய குருநாதருக்கு வாதரோகம் வந்தது. அவருடைய குருநாதருடைய வாதரோக நிவர்த்திக்கு என்னன்னு பிரஷ்னம் பார்க்கும்போது ரோக தேவதையை ஒரு பாத்திரத்தில் தேன் வச்சு அந்த தேனில் ஆவாகனம் பண்ணி அந்த தேனை தானம் பண்ணி தானம் வாங்கினவன் அந்த தேனை குடிச்சிட்டான்னா இவர் அந்த ரோகம் விட்டுடும். ஆனால் அவனுக்கு வந்துடும். அப்போ அவனுக்கு பணம் கொடுக்கணும். அச்சுத பிஷாரடி சொன்னார் அப்படி வேண்டான்னா, நம்ம எதுக்கு 108 பேர் இந்த ரோகத்தை கொடுக்கணும் வேண்டான்னா, இல்லை பணத்துக்காக பண்ணுறவா எத்தனையோ பேர் இருக்கா, அவ்வளோ கஷ்டம், அதை விட கஷ்டம் பசி. இப்படி பண்ணுவாள் அவத்தர்னு கேட்பா, பசி அதை விட கஷ்டம். அதனால் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆவாகனங்கள்லாம் பண்ணி பொதுவாக அந்த எண்ணெய் தானம் பண்ணுற சமயத்துக்கு தான் வாங்கிக்கிறவா உள்ள வருவா பற்றியில. அது மாதிரி இந்த தேனை தானம் பண்ணுற சமயத்துக்கு பட்டத்திரியாக உட்காந்துட்டேன். என்ன எங்கிட்ட கொடுங்கன்னார், மாட்டேன்னார் அவர். என்னால் தான் உங்களுக்கு அந்த வியாதி வந்தது, அதனால் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அதை அதனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. தேனை வாங்கினா மட்டும் ஒரு அதை குடிக்கணும். பொதுவாக சில பேர் எண்ணெய் எல்லாம் வாங்குறவா கொட்டுட்டு போயிடுவா. அப்படி இல்லாமல் அதை குடிக்கணும், குடித்தாதான் அந்த ரோகம் இவாளை விட்டுட்டு போகும். அதனால் இவரே எதிர்த்தாப்புல அந்த தேனை குடிக்க அவரை விட்டது இவரை பிடிச்சிருந்தது. இவருக்கு அந்த ரோக நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்னு திருப்பி பிரச்சனை பார்க்கும்போது ரோகம் எதனால் வந்ததுன்னு பிரச்சனை பார்க்குறது ஒரு வகை, என்ன பண்ணினா இது ஒழிவடையும்னு பிரச்சனை பார்க்கணும். இந்த காம்பினேஷனுக்கு பரிகாரம் என்னென்னது இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கே 10 வகையான பரிகாரம் இருக்கும். இதில் இந்த பரிகாரம் பண்ணினா இந்த வியாதி போகுமான்னு திருப்பி ஒரு தடவை பிரச்சனை பார்க்கணும். போகும்னா தான் அதை பண்ணணும். நாம் ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம், பரிகாரத்துக்கெல்லாம் நாலெட்ஜ் வேணும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பரிகாரம்ங்கிறது அவளுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஜனங்கள் 5 ரூபா செலவில்லாத பண்ணுற பரிகாரத்தை தான் எதிர்பார்க்குறாங்கிறதுனால நீ 50 தடவை கோவிலை சுற்றிட்டு வா,
அரை எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றிட்டு வா அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. சாதாரண அஜீரணம்னா ஒரு மிளகை சாப்பிடு, சுக்கு வெல்லம் குடினா சரியாக போயிடும். இரும்பு உலக்கையை முழுங்கிட்டான்னா சுக்கு வெல்லம் குடித்தா சரியாக போகுமா? முழுங்கினதோ இரும்பு உலக்கை. அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும். அது மாதிரி பிராபலத்துக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரம். ஜனங்களுக்கு அது புரியலை. சொன்னால் இவ்வளோ செலவாகுமா அவ்வளோ செலவாகுமான்னு சக்தி உள்ளவாளே நினைக்கிறான். யார்கிட்ட காமிக்கிறோங்கிறது இருக்குது. நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் அது செல்ஃபிஷாக சொல்கிறாளா, நம்மளை பயன்படுத்திக்கிறாளா, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம 2 இடத்துல அதை விசாரிச்சுக்கலாம். இந்த பரிகாரம் அதுக்குள்ளது தானான்னு கேட்டுக்கலாம், சாஸ்திரோக்தமானதான்னு கேட்டுக்கலாம். பண்ணி வைக்கிறவா அது மாதிரி பூர்ணமாக அத்தியனம் பண்ணிடுவாளா, தபஸ்வியா, அந்த பரிகாரம் கரெக்டாக நடக்குமா, இதெல்லாம் நீங்கள் வேணால் கவலைப்படலாமே தவிர இவ்வளோ நான் செலவு பண்ண மாட்டேன், இந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் எனக்குன்னா வேண்டாம் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். இவருக்கு அதே ப்ராப்ளம் இவருக்கு வரும்போது இவருக்கு பரிகாரம் ஒரு மண்டலம் பஜனம் இருக்கணும்னு வந்தது. இந்த மச்சந்தொட்டு பாடுன்னு இன்றைக்கி சொல்கிறோம் நான் நார்மலாக. ஆனால் பொதுவாக ப்ராக்டிக்கல் என்னன்னா விரதம் இருக்கிறது தான். அந்த ஒரு மண்டலம் என்ன விரதம்னா, இப்போ கிருத்திகை ஐயப்பன் கோவிலுக்கு இருக்க மத்தியில் இது கிருத்திகா மண்டலம்னு பேர். கார்த்திகை 1லேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய இதுக்கு இந்த மண்டலத்தில் இது விசேஷம். ஒரு மண்டலம்னா 48 நாள். அந்த 48 நாள் என்ன கணக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 46லேருந்து 48 வரும். அது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் கூட்டினா என்ன வருது? 48. 27 + 12 39 + 9. இதில் 2 கழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு கேது சாயா கிரகம், கிழமையில் அது வராது. 7 நாள் தானே இருக்குது. அதனால் 44 வரும், 48 வச்சுக்கலாம். 46 48 இதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் மண்டலம்ங்கிற. அந்த மண்டலம் பஜனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பொதுவாக இந்த நாள் சஹஸ்ராவர்த்தி பண்ணுவாள். பிராமணனுக்கு பிரதானமான பரிகாரமே காயத்ரி ஜபம் தான். தொக்கு அகிரிவ விமுச்சியத்தே. இன்றைக்கி சொன்னால் அதுக்கு அது புரியலை. பெரிய கஷ்டங்கள், பெரிய பிரச்சனைனா நித்தியப்படி 1000 காயத்ரி ஜபம் பண்ணுவோம் ஆச்சாரத்தோடு. ஒரு மண்டலம் அல்லது 100 நாள் இப்படி பண்ணுங்கன்னா, முதல்ல சந்தியாந்தனம் பண்ணுங்கன்னா யோஜனை பண்ணுறா. இதை பண்ணுங்கன்னா நான் பண்ணுறேன் மாமா, அது இருக்கட்டும் மாமா, வேறு ஏதாவது ஹோமங்கள் பண்ணலாமான்னு கேட்கலாம். எனக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமோ. இதை நான் இதையும் பண்ணுறேன் ஹோமம் சொல்லுங்கன்னா அது இருக்குன்னு சொல்லலாம். அது இருக்கட்டும்னா அது என்ன அன்பிட்டா, யூஸ்லெஸ்ஸா? அந்த காயத்ரிக்கு மேலே ஒரு பரிகாரம் உண்டா சாஸ்திரங்களில்? இது ஜனங்களுக்கு புரியலை. இன்னைக்கு ரீதி தான். இன்றைக்கி பழைய டாக்டர்கிட்டெல்லாம் போனேன்னா பெரிய ப்ராப்ளத்துக்கு சின்ன மாத்திரை தான் கொடுப்பாங்க. சின்ன விஷயந்தான் இருக்கும் அதில். இன்றைக்கி பார்த்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள பணத்தை முழுக்க பிடிங்கிட்டு அதே சின்ன மாத்திரையே கடைசியில் கொடுப்பான். அதுக்கு முன்னாடி என்ன கிரெடிட் ஆனமோ அத்தனையும் ஆகிடும். அது மாதிரி தான் இருக்குது. ஜனங்கள் அதை தான் நம்புறது. அதுதான் இந்த பிரச்சனை. இவர் 48 நாள் தங்கும்போது பாகவதம் பாராயணம் பண்ணினார். பாகவத பாராயணம்ங்கிறது பொதுவாக எந்த கோவிலில் இருக்குமோ, நம்ம ராமர் கோவிலில் இருந்தால் ராமாயண பாராயணம் பண்ணுவோம், கிருஷ்ணர் கோவிலில் இருந்தால் பாகவதம் பண்ணலாம். ருக்வேதி இவர் ருக்வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணினாருங்கிறது எதில் தெரியுதுன்னா 99வது தசகத்தில் தெரியும். அப்படி யாராவது நாராயணியத்தை பார்த்துருக்கல? 99வது தசகம் முழுக்க ருக்வேத பதங்களையே பிரயோகம் பண்ணுவார். எத்தனை மண்டலங்கள், எத்தனை அஷ்டகங்கள், அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்து தான் 99வது தசகமே வரும். 98 பிறந்து சரித்திரத்தில் சொல்லிட்டு 99வது தசகம் ருக்வேதத்தில் உள்ள பதங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவார். இவர் அதை பண்ண அந்த பாகவதம்ங்கிறது யாராக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை பாகவதத்தை படிச்சுட்டா கேட்டுட்டா பக்தி உற்பத்தியதே பும்சா சோகமோக ஜராபஹா எஸ்யாம் வை ஸ்ரூயமானாய கிருஷ்ணே பரம புருஷே பக்தி உற்பத்தியதே பும்சா.
ஒத்தவா காதால் கேட்டுட்டா போகும் பாகவதத்தை. பக்தியானது உற்பத்தி ஆகுங்கிறது பாகவதம். பக்தியானது வளரும்னு சொல்லலை, வர்த்ததே அப்படின்னு சொல்லலை. ஏதோ அவனுக்கு ஏற்கனவே பக்தி கொஞ்சம் கொஞ்சம் உண்டு, இந்த பாகவதம் கேட்ட உடனே அவனுக்கு பக்தி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலைங்க. உற்பத்தியத்தேங்கிறார், உண்டாகுங்கிறார். அவன் கட்டையாக இருக்கக்கூடிய மனசாக இருந்தாலும் சரி, பாகவதத்தை கேட்டான்னா வளரும். அது இவர் வித்வான், சாஸ்திர வித்வான், வேதாந்த வித்வான் அப்படிங்கிறதே அர்த்தானுசந்தானத்தோடு என்ன பண்ணுறார், அவர் பிரமிச்சு போயிட்டார். பாகவதத்தை கேட்டுட்டு பிரமிச்சு போயிட்டார். பாராயணம் பண்ணிட்டு அதை அனுசரித்து இவருடைய சாஸ்திர ஞானம் அத்தனையும் வச்சு, வியாக்கரண ஞானத்தை வச்சுண்டு அத்தனை பதப்பிரயோகம், அத்தனை சந்தஸ்ஸு, எதுகமோனேன்னு சொல்லுவார், அலங்காரம்னு சொல்லுவோம் பதப்பிரயோகங்களில். அந்த வார்த்தைகள் எடுத்தால் அது மாதிரி வரும். அதெல்லாம் போட்டு கொட்டியிருக்கார் பாகவதத்தில். அதை விட ஆச்சரியம் இவருடைய ஒரு மேதாவித்தனம். இவருடைய அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் பாகவதத்துக்கு எடுபடாது. பக்தியா பாகவதம் ஞேயம் அப்படின்னு வெறும் படிச்சிருந்தால் மட்டும் பாகவதம் புரியாது. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் புரியும். எங்கள் தாத்தா சொல்லுவார், பாகவதம் இரும்பு கடலைம்பர். வெறுங்கடலையை வேக வச்சு சாப்பிடலாம் மத்தியானம் டிஃபனுக்கு, இரும்பு கடலையை தொட முடியாது. அது மாதிரி பாகவதத்துக்குள்ளே முதல்ல போகிற ஸ்லோகமே தலை கிருகிருக்கும். ஜென்மாத்தியஸ்ய யதோன்வயாத்து இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராடி. இதை கிளாஸாக சொல்கிறதா, இதை பதபதார்த்தமாக சொல்கிறதா, இதை உபன்யாசமாக பண்ணுறதான்னு அவளுடைய பிரவச்சனத்தை கேட்டாலே அவளுடைய பக்தியும் ஞானமும் புரிஞ்சு போயிடும். அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பாகவதம்ங்கிறது. பக்தி இருந்தால் தான் பாகவதம், பகவானே பாகவத ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவர் தான் புரிய வெப்பர். அதை இவருக்கு அந்த பக்தியும் இருந்தது. அதே சமயம் இவர் ரொம்ப ஒரு ரசிகர், புத்திமான்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கபிலோபதேசம் பண்ணுறதே அவர் 10 அத்தியாயம் பண்ணுறார். கபிலோபதேசம் அவள் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினது திருத்தீய ஸ்கந்தத்தில் எடுத்தோம்னா 10 அத்தியாயம் இருக்குது. அந்த 10 அத்தியாயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஞான யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகத்தையே அஷ்டாங்க யோகமாக பிரிச்சுக்கிறார். பக்தி யோகம், பாபிகளுடைய கதானுகதி. இதை சொல்லும்போது பாகவதத்தை சொல்கிறவாளே திணறுவா. அந்த விஷயத்தை, அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறதுக்கு பாகவதம் சொல்கிறவாளே திணறுவா. 10 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் நாராயண பட்டத்திரி. அந்த 10 அத்தியாயத்தை 10 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஞானயோகம் ஒரே ஸ்லோகம்தான். மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தா துவமிருதகிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யகாதி. இதுக்கு அர்த்தம் வெறுமனை சொல்லிட்டு போயிடலாம். பாகவதம் தெரிஞ்சு சொன்னால் விசேஷமாக. பொதுவாக பாகவதம் தெரிஞ்சு தான் நாராயணியமே சொல்லணும். அப்போ தான் இவர் எண்ணத்தை கொண்டு இதில் இத்தினூண்டு கேப்சூலுக்குள்ளே எவ்வளோ பவர் வச்சுருக்காருங்கிறது அப்போ தான் புரியும். இதில் முதல் ஸ்லோகம் சொன்னேன்னா, இது குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் இவர் பாராயணம் பண்ணுறார். இது ஒரு அனுகிரக கிரந்தமானதுனால இதை குருவாயூரப்பனோட இவர் நேர மத்தியம புருஷமாக வச்சு, நீ பண்ணினேயாமே குருவாயூரப்பா, நீ பண்ணினேயாமே குருவாயூரப்பான்னு கேட்குற மாதிரி தான் இந்த கிரந்தத்தையே அமைச்சிருக்கார். பொதுவாக உலகத்தில் எல்லாருமே கதை சொல்கிறவா ஒத்தராக இருப்பா, கேட்குறவா பல பேராக இருப்பா. சொல்லப்படுறது பகவானை பற்றின கதையாக இருக்கும். இந்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா, சொல்லப்படுறது பகவானை பற்றின கதையாக இருந்தாலும் சொல்கிறவர் நாராயண பட்டத்திரி, கேட்குறவர் பகவானே. பகவானே கேட்டது 2 தான். இத்தனை கதை எல்லாரும் சொல்கிறோமோன்னு நாம் எத்தனை புராணங்கள் பேசுகிறோம், எத்தனை சரித்திரங்கள் இன்றைக்கி உபன்யாசங்கள்லாம் பண்ணுறோம். பகவானே நேர கேட்டதுங்கிறது 2 தான். ஒன்று வால்மீகி ராமாயணம், இன்னொன்று நாராயணி. இந்த 2 தான் பகவானே நேர கேட்டது. நேர கேட்டது மட்டும் இல்லை, அப்படியா குருவாயூரப்பான்னா ஆமான்னு சொன்னார். குருவாயூரப்பன் ஆமான்னு சொன்னார் அப்படிம்பார் எங்கள் தாத்தா. அப்படி ஆமான்னு சொன்னான்னு ஒரு இடத்துலையும் இல்லை.
ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுவார் ஆமான்னு தலையாட்டினார் அப்படிம்பார். இது தாத்தாவோட பிரத்யக்ஷ அனுபவம். அது இந்த குருவாயூரப்பன் கேட்டதை அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு தான் சொல்கிறார். இதை இந்த கல்கி கார்டனில் சொல்லும்போது ஒருத்தர் பரிகாசம் பண்ணினார். என்ன பண்ணினார்னா, குருவாயூரப்பன் அந்த காலம் தானே, குருவாயூரப்பன் சொன்னாரா, இவர் தலையாட்டினாரா, ஆமான்னு தலையாட்டினாரா, இவர் என்ன நேராக பார்த்தாரா தீட்சிதர் அப்படின்னு விளையாட்டா போஷரத்தை பேசிட்டு போயிட்டார். இங்கே தான் இருந்தார், அவர் ஆழ்வார்பேட்டில் தான் இருந்தார், பேரை சொல்ல வேண்டாம். அதுக்கு போய் ராத்திரியிலேருந்து தலையை ஆட ஆரம்பிச்சுட்டு இப்படி அவருக்கு. மறுநாளைக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட சொல்லி அது நிறுத்த முடியல. சாயங்காலம் அழுது தாத்தாவை பார்த்து கதறி நான் அபச்சாரப்பட்டு விட்டேன்னு சொல்லி, தாத்தா இது என்னுடைய விஷயமே இல்லை, இது குருவாயூரப்பனோடது, நீங்கள் குருவாயூரப்பன்கிட்ட போங்கன்னு சொல்லி குருவாயூரப்பன்ட்டையும் போய் 3 வருஷம் கழிச்சு தான் நிறுத்தினார் பகவான் அதை அவர் வாழ்க்கையிலேயே. அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கிறதே கிடையாது. போகிற வரவாளெல்லாம் நம்ம பாட்டுக்கு பேசிடக்கூடாது, நமக்கு தெரியாததை பற்றி அபிப்பிராயமே சொல்லக்கூடாது. இதில் செல்லு கடைக்கு வரவாமுக்க வயசானவாதான், எமர்ஜென்சிக்கு செல்லு இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த செல்லை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாதவா தான் செல்லை வச்சுட்டு இருக்கிறதே. அதுதான் இந்த ப்ராப்ளமே. ஏதோ குழந்தைகள் செல்லை எடுத்துக்காம போனாலும் கத்தரா, எங்கே இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியாது அப்படின்னு. நாளைக்கு குழந்தைகள் கதைக்கு வரதே, நாளைக்கு எப்படி சைலண்டில் போடுறதுன்னு கேட்டுன்னு வாங்கும். கேட்டுன்னு சைலண்டில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், புறத்தியாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். செல்லு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, குழந்தைகள் கவலைப்படுறது நியாயம்தான். அது இங்க நாராயண பட்டத்திரி சொல்ல சொல்ல பகவான் குருவாயூரப்பன் தலையாட்டினான். அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் குருவாயூரப்பன் நேரையே காமிச்சார் அவருக்கு, ராசக்கிரீடை எல்லாம். சில விஷயங்களை நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் சொன்னார், அதை எழுதியிருக்கார். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, பொதுவாக நான் என்னோட பிராபலத்துக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். பொதுவாக யாரோ பண்ண ஸ்தோத்திரத்தை தான் நம்ம பாராயணம் பண்ணுவோம். ஒரு கால் நான் பண்ணினா என்னோட ப்ராப்ளம் வேணால் போகலாமே தவிர, என்னோட ஸ்தோத்திரத்தை இன்னொருத்தர் படித்தா அவளுக்கு அந்த கஷ்டம் போகணும்னா எனக்கு தபஸ் இருக்கணும், தபஸ் இருக்கணும். இந்த ஜோதிஷமே சொல்கிறேன்னு கால்குலேஷனை சொல்கிறாமே தவிர, இன்ன பண்ணினா உங்கள் ப்ராப்ளம் தீரும்னு சொல்கிறதுக்கு தபஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் தீரும். அது இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் தீராது. அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா ப்ராப்ளம் தீராது. அது ஏதோ என்ன ப்ராப்ளம்னு வேணால் யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வியாதின்னு யார் வேணாலும் சொல்லலாம், வைத்தியம் என்னன்னு சொல்லணும். இந்த மருந்து சாப்பிட்டா அந்த வியாதி போகுங்கிறத சொல்லணும், போகணும். இத்தனை விஷயம் இருக்கிறதுல அது மாதிரி இவர் பண்ண அந்த நாராயணீயத்தை கேட்ட குருவாயூரப்பன் இவருடைய ரோகத்தை போக்கினது மட்டும் இல்லை, 510 வருஷமா போகிறது. 1640 பண்ணினார், 40ஓ 60லையோ பண்ணி முடித்தார் இவர். இந்த நாராயணியத்தை இவர் முடிக்கும் போது 1640. கலியோட இதில் எழுதும்போது 4680 நாராயணியம் எழுதுறேன். அதில் எப்படி இருக்குன்னா, மிக குருத்தாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியங்கிறதே கடப்பயாதி சங்கையில் எடுத்துக்கிறாரு. அது ஒரு கணக்கையும் சொல்லியிருக்கார் அவர், கலி சங்கியும் சொல்லியிருக்கார். 4680. இப்போ 5150 வருஷம், 115 வருஷமோ 120 வருஷமோ போகிறது. குறைஞ்சபட்சம் 500 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நாராயணியம் நடந்து. இன்னி பரியந்தம் பாராயணம் பண்ணுறவாளுடைய கஷ்டத்தை போக்குறது ரொம்ப வேண்டாம். பெருசாக சொன்னால் தானே, எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாகான்னு பகவத்கீதையில் பகவான் ஒரு விஷயம் சொல்லுவான். ஒரு விஷயத்தை ரொம்ப பிரபலமானவா செஞ்சு காமிச்சாதான் பாமர ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவான். அதனால தான் இன்றைக்கி அழுக்கு சோப்பை கூட பிரபல நடிகை கையில் வச்சுன்னு சொல்கிறான், இதை தேய்ச்சிருந்தா உங்கள் வியாதியெல்லாம் போகும், பலபலேன்னு ஆவேல் அப்படின்னு. எத்தனை பைத்தியம் போய் ஓடி வாங்கிறது பற்றிலோ. அவளுக்கும் அந்த சோப்புக்கும் ஸ்நானப்பிராப்தி கூட கிடையாது. ஏன் நீ சாதாரண ஆளை வச்சுன்னா அதை நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதானே. டிஎன் சேஷன் இருந்தாரோன்னு இப்போ இல்லை மாமா, அவர் தான் இந்த அரசியல்வாதிகளை ஒடிச்சு பார்த்தது, கை வச்சது. அவரை நீக்கணும்னு பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா. கொஞ்சம் வயசான வாழ்க்கை அது தெரியலாம், ஒரு 30 வருஷம் முன்னாடி தான் அது. அன்றைக்கி அவர் எங்கே இருந்தார் தெரியுமோ? குருவாயூரில் இருந்தார் அவர்.
இங்கே பார்லிமெண்ட்டில் அத்தனை காரசாரமாக விவாதம் நடக்கிறது. அவர் குருவாயூரில் உட்காந்து நாராயணி பாராயணம் பண்ணியிருந்தார். தாத்தா சிஷ்யர் அவரே சொல்லுவார். பின்னாடி நான் பார்க்குறதே சொன்னார். இங்கே இருந்தார், அபிராமபுரத்தில் இருந்தார். அப்புறம் விருத்தாசிரமத்துக்கு போனார். எங்கேயோ ஒன்றும் இல்லைன்னா ஆயிடுத்து. அன்னைக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாராயணியும் அப்பேற்பட்ட ஆபத்து ஆர்த்தின்னு ரெண்டு. ஆர்த்தின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு வரப்போகிறதுன்னு முன்னாடியே தெரியும். அதை நினச்சி நினச்சி பயப்படுவோம், உருகுவோம், கண்ணீர் விடுவோம். இதுக்கு ஆர்த்தின்னு பேர். ஆபத் அப்படின்னா திடுதிப்புன்னு வர்றது, என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் வர்றது. இந்த ரெண்டுக்குமே கதி பகவான் தான், பகவத் சரணம் தான். இந்த நாராயணியும் அந்த ரெண்டையுமே போக்கக்கூடியது. பகவத் சன்னிதானத்தில் ஆரம்பிக்கிறார் பாகவதத்தை அனுசரித்து. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாதி குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். பரமார்த்தமா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நாம் எதனால் தெரிஞ்சுக்கலாம்? பகவான் ஒருத்தன் இருக்காருங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம்.